வீடு சிகரெட்டு வெத்தலவாக்கு போட்டார் என்ற செய்தியை நீங்கள் படித்ததுண்டா? கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை தொட்டார் என்று நீங்கள் படித்ததுண்டா? காட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டு சம்பாதித்து எத்தனை பங்களாக்கள் கட்டினார்? என் மகள் எளிய மகளாக நின்று 100 பேர் படிக்கிற சிறிய பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் எங்கள் ஐயா வீரப்பனை நீ திருடன் மாயாவே என்று சட்டம் சுமத்தினீர்கள். அவரே திருடன் என்றால் ஜெயலலிதா கருணாநிதிக்கு நீங்கள் என்ன பெயர் வைக்கிறீர்கள் என்று சொன்னீர்களே. எங்களுடைய மாண்பை பாருங்கள். காட்டுக்குள் வாழ்ந்தார், நாகப்பாவை கிடத்தினார். அவர் நினைச்சிருந்தார் நமித்தாவை கிடத்திருக்க முடியாதா? எங்கள் தலைவனை எடுத்து பாருங்கள். கட்டிய மனைவிகளை வேறொரு பெண்ணின் நினைவை நினைத்து பார்த்ததுண்டா? பல்லாயிரக்கணக்கான எங்கள் அக்கா தங்கைகளை சிங்கள ராணுவம் வன்புணர்வு செய்து கொலை செய்தது. பழிக்கு பழி பதிலுக்கு பதில் என்கிற நோக்கிலே எங்கள் தலைவர் நினைத்திருந்தால் எத்தனை சிங்கள பெண்களை எங்கள் விடுதலை புலி மறவர்கள் சிதைத்திருப்பார்கள். ஒரு சிங்கள பெண்ணின் காவலியை நிழலை தொட்டான் என் தமிழ் மறவன் என்று ஒரு செய்தியை நீங்கள் படித்ததுண்டா? இல்லை. மாண்பு தமிழர் அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள், அப்படிப்பட்ட இனத்தின் மாபெரும் வீரர்கள் வீரப்பனும் எங்கள் தலைவர் பிரபாகரனும் என்பதை என்னரும் தமிழ் தலைமுறை தம்பிகள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்கிற பிள்ளைகள். எந்த உரிமையும் இல்லை. காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று கன்னடர்கள் சுட்டுச் சொல்கிறார்கள். தமிழர்களுக்கு தண்ணி தர நாங்கள் முட்டாள்களா என்று சொல்கிறார்கள். ஒரு நொடியை நீப்பாருங்கள். காட்டுக்குள்ளே நம் ஐயா வீரப்பன் இருந்திருந்தால் இப்படி கொக்கரிக்க முடியுமா? ஏளனமாக தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று பேசிட்டு இருக்க முடியுமா? நாட்டிலே இத்தனை ஒரு மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தை வைத்த ஆளுகிறவர்களை விட நாட்டையும் காட்டையும் மக்களையும் பாதுகாத்து என்ற ஒரு கொலைதையும் போல காவலையும் போல இருந்தவர் நம்முடைய ஐயா வீரப்பன் என்பதை என்னரும் தமிழ் சமூக மக்கள் மறந்துவிட முடியாது. தமிழர்களுக்கு எந்த வீர குறியீடும் இருக்கக்கூடாது என்று நினைத்தான். வீரத்தை வரலாற்றை படித்தால் தமிழர்கள் நிமிர்ந்து விடுவார்கள் என்று எங்கள் இன வரலாற்றை திட்டமிட்டு மறைத்தார்கள். எங்களுக்கென்று எந்த வரலாறும் இல்லை. தமிழினத்தில் வீர மிகுந்த குறியீடு எது, எழுச்சி குறியீடு எது என்று பார்த்தார்கள். இங்கே வீரப்பன், அங்கே பிரபாகரன். அதற்கு முன்பு எங்களுடைய தாத்தா கலியபெருமாள், அதற்கு பின்பு அதே காலத்தில் என்னுடைய அண்ணன் தமிழரசன். 2 பேரையும் அளித்தார்கள். பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், பிரிவினைவாதிகள் என்ற பழி சுமத்தி அளித்தார்கள். கடைசியாக எங்கள் தலைவரை தீவிரவாதி, பிரிவினைவாதி என்று பழி சுமத்தினார்கள். அவர் பெயரை சொல்லக்கூடாது, படத்தை போடக்கூடாது, கொடியை பிடிக்கக்கூடாது, போஸ்டர் ஒட்டக்கூடாது. இன்றைக்கும் வலைகளிலே எங்கள் தலைவர் படம் வைத்தால் அதை ரிப்போர்ட் எடுத்து தடை செய்து விடுவார்கள். இன்றைக்கும் நாங்கள் நேரலையில் போடும்போது தலைவர் வைத்து வைத்தால் தொலைக்காட்சி நேரலை போட தயங்குகிறது. ஒரு பத்தரைக்கில் தலைவர் படத்தை, பிரபாகரன் படத்தை போட்டால் போட மறுக்கிறார்கள். அதுபோல நான் ஐயா வீரப்பன் அவர்களுக்கு வீர வணக்க நிகழ்வு நடத்தும்போது அனுமதி தர மறுத்தார்கள். மீறி நடத்தி வழக்கு தொடுத்தார்கள். எதற்காக வீரப்பனை நீங்கள் போற்றுவீர்கள், கொண்டாடுகிறீர்கள் என்று. தமிழ் பேரினத்தில் வீர மிகுந்த குறியீடுகள் எதுவும் இருக்கக்கூடாது. அவர்களை பழி சுமத்தி பெயரை உச்சரிக்க மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். வீரப்பன் மாயாவி, வீரப்பன் கடத்தல்காரன், இதேதான். அப்ப என் மனையை கிழித்தவன், மண்ணல் இருத்தவன், அவனுக்கெல்லாம் மயிலாண்டின அவன் கடத்தல்காரன் இல்லையா? அவனுக்கு என்னது? அவன் என்ன பேர்? அவன் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரியில் எத்தனை மலைகளை நொறுக்கி மணலாக கற்களாக நீங்கள் பிற மாநிலங்களுக்கு எடுத்து சென்று போயிருக்கிறீர்கள். அதை கேட்பது யார்? அதை தடுப்பது யார்? அவர் இந்த காடுகளில் உழவித்திருந்தால் என் மலையை நீ தொட்டிருப்பியா? என் தலைவன் இந்த படையோடு இருந்தால் என் மீனவ மக்களை படகை பறிச்சிருப்பியா? சுற்றிருப்பியா? மலையை அறுத்திருப்பியா? அப்ப எங்களுக்கு எவனவன் காவல் அரணா இருக்கானோ, எவனவன் தமிழ் பேரினத்தின் எழுச்சி மிகுந்த குறியீடா இருக்கானோ, யாரு பேரை உச்சரிக்கும் போது தமிழினம் தலைமுறையில் வெடித்து கிளர்ந்து பிடித்து கையொலி எழுப்புகிறார்கள், குரல் எழுப்புகிறார்களோ அவர்களை எல்லாம் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், திருடர்கள், மாயாவி என்று பழி சுமத்தி ஒடுக்க வேண்டும். அதுதான் இந்த ஆட்சியாளர்களினுடைய கவனம். அதை தகர்த்தெறிவதற்கு பிரபாகரன் மகனும் வீரப்பன் மகளும் இந்த களத்தில் நிற்கிறோம். என்னரும் தமிழ் சமூக மக்களை நம்பி எங்களை கைவிட்டுவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத உறுதியிலே நிற்கிறோம். வெற்றி என்பது என் மகள் வித்யாராணியின் வெற்றி இல்லை, தமிழ் பேரினத்தின் வெற்றி. வீரத்தை, மானத்தை, அறத்தை உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தின் வெற்றி. மறந்துவிடக்கூடாது என் அன்பு மக்களே. இவர்கள் புதிதாக வந்து என்ன செய்ய போகிறார்கள்? இந்த கட்சியை இனிமேதான் வென்று என்ன சாதிக்கப்படும்? இதுவரை செய்யாத ஒரு நல்லதை இனிவரும் காலங்களில் செய்வார்கள் என்று எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்?
உங்கள் காட்டை பாதுகாக்காதவன், உங்கள் ஆறை நதியை ஏரியை குளத்தை கம்மாயை பாதுகாக்காதவன், உங்கள் மணலை மலையை பாதுகாக்காதவன், மக்களின் நலத்தை வளத்தை பாதுகாக்காதவன் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? எதை நம்புகிறீர்கள்? எதற்காக நீங்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? புதிதாக இவர்கள் வென்று வரப்போகிறார்களா? இதற்கு முன்பு இங்கு வென்று போன பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை முறை இந்த தொகுதிக்கு வந்தார்? எவ்வளவு மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் நின்றார்? எந்த பிரச்சனையை கேட்டு தீர்த்து வைத்தார்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கண்முன்னே உங்கள் வளங்கள் களவு முழுவதை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் சமைக்கப்பட்டு விட்டீர்கள் என்றான் ஜான் பெர்கின். அமெரிக்க பொருளாதார அதிகாரியின் வாக்குமூலம் புத்தகத்தில் எழுதுகிறான். களவு கொண்டு போதல் யார்? அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான். பொழுதெல்லாம் உங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ, நாங்கள் இங்கு சாவதோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. கண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா உத்தவிரை, கண்ணீரால் காற்றோம் கருக திருவிழமோ என்கிறான். நாங்கள் கண்ணீர் விட்டா இந்த விடுதலை பயிரை சுதந்திர பயிரை வளர்த்தோம், உங்கள் கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ, அது கருகி போக நாங்கள் அனுமதிப்போமோ என்கிறோம். இன்னைக்கு கருகின் நாசமாகி போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், முறையற்ற நிர்வாகம், கொலை, கொள்ளை, பசி, பஞ்சம். இது நாடா சுடுகாடா என்ற ஐயம் வருகிற அளவிற்கு பாலுக்கு இயங்காத குழந்தை, கல்விக்கு இயங்காத என்னையும் என் மகளையும் நீங்கள் சாதிபாற்றுத்தான் வாக்கு செலுத்துவீர்கள் என்றால் வேண்டாம். நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் நானும் என் மகளும் மான தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ் பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு தன்னலமற்ற உண்மையின் நேர்மையாக சேவை செய்வோம், பணியாற்றுவோம். அவசியப்பட்டால் உயிரையே கொடுப்போம் என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு தாருங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு போடுங்கள், போடாமல் போடுங்கள். ஆனால் இவர்கள் எதற்கும் போடாதீர்கள். சும்மாவுடன் போடாதீர்கள். மறுபடியும் முழுவதில் உங்களுக்கு துன்பத்தை தந்தவர்களுக்கு, துயரத்தை தந்தவர்களுக்கு, வறுமை ஏழ்மையை தந்தவர்களுக்கு, எல்லா பிரச்சனையும் கையளித்தவர்களுக்கு திரும்ப திரும்ப வாக்கை செலுத்தி அதிகாரத்தை கொடுத்த அண்ணல் பிராணிகளின் அன்பு மக்களே என அன்போடு உங்களை வேண்டுகிறேன். எல்லாரும் தமிழ் சொந்தங்களே, எங்கள் ஊருக்கு மேலாக நாங்கள் நேசித்து இருக்கிற எந்த உறவுகளே, எந்த நிலையிலும் உங்களிடத்தில் நாங்கள் அன்பாக வேண்டுவது உண்மைக்கும் நேர்மைக்குமாக எளிமையும் தூய்மையும் என்று ஒரு மாற்றத்திற்காக களத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு இந்த ஒளியாமை சின்னத்தில், மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். என் மகளின் வெற்றி மகத்தான தமிழ் பேரினத்தின் வெற்றி, மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி, உலகம் கொண்டாடுகிற மகளாக இப்படி ஒரு மகளை வீரப்பன் விட்டுவிட்டு சென்றார் நாட்டுக்கு என்று போற்றுகிற மகளாக அவள் மக்களுக்கு மண்ணுக்கும் பணியாற்றினாலும் என்ற உறுதியை நான் தருகிறேன்.